ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பர்ஃபெக்டான மெதுவடை எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் வந்து கிரைண்டர் எடுக்கும்போது இட்லிக்கு மாவு, தோசை அண்ட் ராகி தோசை எல்லாமே வந்து அரைச்சி எடுத்து வச்சிரும். ஸோ அதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து உளுந்து வந்து ஒரு 4 hours வந்து நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறினா தான் வந்து நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பி அவுட் சைட் கிடைக்கும். இதை உளுந்து மட்டும் போடுற ஷார்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஃபைனல் கன்சிஸ்டன்சியில் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் சைடில் உள்ள குட்டி குட்டி உளுந்தெல்லாம் வந்து எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சு, ஒரு கிளாஸ் தண்ணியை அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக க்ரீமி கேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு. இந்த மாவும் கேக்குக்கு மாவு நம்ம ரெடி பண்ணால் அந்த பேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது அண்ட் ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட் ஆகும். உப்பு போடாமல் அரைச்சிருக்கேன். உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட சான்ஸ் இருக்குது. இதில் வந்து உப்பு கலந்து வெங்காயம், பொடியும் அரைக்கின பச்சை மிளகாய், இஞ்சி ஆஃப் யோர் சாய்ஸ். இதில் சிம்பிளாக வந்து பெப்பரை க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டு உப்பு போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் அது அவ்வளோ யம்மியாக இருக்குங்க. பிலீவ் மீ, உங்களுக்கு டைமே இல்லை. வெங்காயத்தை யார் இவ்வளோ பொடியாக நறுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, சும்மா வந்து உப்பும் கொஞ்சமாக வந்து க்ரஷ்டு பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள், செமையாக வரும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கையை ஈரம் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து சும்மா நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கையில் தண்ணி ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இப்படி 2-3 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியதான். நல்ல ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியான மெதுவடை கிடைச்சிடும். இதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். வடை எப்பயுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம பண்ணும்போது உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், அவுட் சைட்லேயும் நல்ல கிறிஸ்பியாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃபஸ்ட்டு போட்டு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக நல்ல ஷேப்டாக வந்திருக்கு. இதுக்கு எந்த மிஷின்ஸோ எந்த ஸ்டூலுமே வந்து நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பேட்டர் வந்து நல்லா சாஃப்டாக, அதே சமயம் நல்லாவும் வந்து எண்ணெய் குடிக்காத மாதிரி நம்ம வந்து அரைக்கணும். அரைச்ச உடனேவே வந்து வடையை போட்டுருங்க ப்ளீஸ். இன்கேஸ் நீங்கள் கெட்டியாக மாவு அரைச்சிட்டிங்க, அதுக்கு ஒரு மாதிரி புசு புசுன்னு இல்லை அப்படின்னா ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்கள். அந்த மாவே வந்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதை தாளித்து கொட்டிட்டு நம்ம வந்து தாளிக்காமல் கூட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் தாளித்தா அதில் வர அரோமாவும் அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவருமே வந்து ஸோ குட். அண்ட் இந்த மாதிரி ஒரு வடையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். வடை ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் இன்சைடும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை சட்னி டிப் பண்ணி சாப்பிட்டா டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வடையை உங்கள் வீட்டில் குட்டீஸோட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குக்கிங் போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல்.